அண்ணி, அம்மா எங்க போயிருக்காங்க? ஏதோ ரேஷன் கடைக்கு போறேன்னு போனாங்க. அப்படியா? சரி சரி சரி. எந்த வீட்டுலதான் சண்டை சத்திரம் இல்லாம இருக்கு. ஒரு சண்டைனா போதும், உடனே இங்க வந்து அம்மா வீட்லயே கடையா கடக்குறது. வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் ஆக்கி போட நான் என்ன உங்க வச்ச வேலைக்காரியா? ஏன் நீ இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன ஆச்சு? இங்க பாரு, நீ புருஷன் கூட சண்டை போட்டு இங்க வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. உன் புருஷன் வீட்டுக்கு போன்ற எண்ணமே உனக்கு இல்லையா? அண்ணி, நேத்துதான் அண்ணி நான் அவருக்கு போன் பண்ணி பேசினேன். நாளை கழிச்சு இங்க ஒரு விசேஷத்துக்கு வராராம். அதை முடிச்சுட்டு போகும்போது நான் உன்னை கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமா ஆமா, கூட்டு போயிட்டாலும். ஏ நில்லு, என்ன பண்ண போற? இல்ல, நீ அம்மா துணிகளெல்லாம் எடுத்துட்டு வந்து பீரோல வைக்க போறேன். அதுக்குன்னு கேட்காம கொள்ளாம நீ வாட்டுக்கு போய் பீரோவை தொடுற? போமாதாங்கிட்டு. என்ன நீ பேசுறீங்க? இது எங்க அம்மா பீரோ தானே, அதுல அவங்க துணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இது உங்க அம்மாவோட பீரோவாவே இருந்தாலும் எனக்கு தேவையான முக்கியமான பொருள் எல்லாம் உள்ள இருக்கு. என்னைய கேட்காம நீ வாட்டுக்கு போய் தொட்டுக்கிட்டு இருக்க? என்னை கேட்க வேணாமா? முதல்லாம் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கும். இப்பெல்லாம் எந்த பொருள் எங்க இருக்குன்னே தெரியல. இப்பத்தே இப்படி நடக்குது, பொருள் பூரா காணா போ. என்னத்ததேன்னு சொல்ல. அண்ணி, என்ன நீ பேசிட்டு இருக்கிறீங்க? நான் உங்க மேல நிறைய மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறேன். இப்படி எல்லாம் பேசி நீங்களே அதை கெடுத்துக்காதீங்க. ஏன் நீ, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நீங்க என்கிட்ட நேரடியாவே சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி இல்லாதும் பொல்லாதுமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் உன்னே ஒண்ணு சொல்ல கிடையாது. நீங்க சொன்னதுலயே தெரியுத நீ யார சொன்னீங்கன்ட்டு. இங்க பாருங்க, நீ தப்பு என் மேலதான். நான் தான் அண்ணன் வீடு நம்ம அம்மா வீடு மாதிரி தான், அண்ணியும் நம்ம அம்மா மாதிரி தான் நினைச்சு கொஞ்சம் அளவுக்கு மீறி உரிமை எடுத்துக்கிட்டேன். ஆனா என்னைக்குமே அம்மாவோட இடத்த யாராலையும் எப்பவுமே நிரப்ப முடியாதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.